ஹாய், என் பேரு பிரீதா. என் பேரு சந்தியா. வெல்கம் டு our channel பிரீதா and சந்தியா vlogs. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல புளிச்சக்கீரை சட்னி தான் பார்க்க போறோம். அதாவது கோங்குரா சட்னி. இந்த கீரை கொஞ்சம் புளிப்பாவும் செம்ம டேஸ்டாவுமே இருக்கும். வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லாவே வாஷ் பண்ணிட்டு கொண்டு வந்துக்கலாம். அந்த கீரையோட இலை இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் 100 கிராம் பூண்டு நல்லா தோல் உரிச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 100 கிராம் பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 மிளகாய் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு மிளகா காரம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் 10 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இந்த கலர் வந்த உடனே நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம கழுவி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கீழேருந்து மேலே எடுத்து வதக்கிக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட கீரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் கீரையை போட்டுக்கலாம். இப்போ கீரை மொத்தமாக போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த கீரையை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு ஆற வச்சிருந்த பூண்டு மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம கீரையை சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கீரையை வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். புளிச்சக்கீரைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் தேவைப்படும். ஸோ நம்ம நடுவில் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு 2 minutes மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். A few minutes later. இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கீரையில். நம்மளோட கீரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சைட் டிஷ்காக முட்டை வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு முட்டையை நல்லா வேக வச்சு அதை ஹாஃபாக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம்.
இந்த காம்பினேஷன் இந்த கீரையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முட்டை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கீரை புளிப்பாகவும் இருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் புளிச்ச கீரை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த காம்பினேஷனோட பக்காவாக இருக்கும். இந்த கீரையில் அயன் அண்ட் கால்சியம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம இதை வீக்லி ஒன்ஸ் சேர்த்துட்டு வந்தால் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த கீரை நம்ம டைஜஷனுக்குமே நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாகிட்டு தான் வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.